ரோமர் 14 அதிகாரம் 10 வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கும் முன் நாம எப்படிப்பட்டவன் என்பதை நிதானிக்க வேண்டும். மற்றவர்கள் மேல குற்றம் சுமத்துறனா இந்த காலத்தில் ரொம்ப ஈஸிங்க. மற்றவர்களை யார் விழுவாங்க, எப்படி எல்லாம் நம்ம பேசலாம்னு காத்திருக்கிற மனுஷர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் நியாயத்திற்கு என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க செய்யறாங்களே, அவங்க காட்டி கொடுக்குறாங்களே, ஒருத்தர் விடுதலை அவன் சிரிக்கிறானே, இந்த காரியத்தை தேவ பிள்ளைகளே நீங்க தெரிந்து கூட செய்யாதீங்க. ஆண்டவருடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமாக இருக்குது. உற்று நோக்கி பார்க்கிற தேவன் நாம் செய்கிற காரியத்திற்கு பலனை கொடுப்பார். மறந்துடாதீங்க. நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வைப்பார்கள். மற்றவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதுக்கு முன்பாக நம்மளை நாமளே நிதானிக்க வேண்டும். நம்ம பரிசுத்தவானா, நமக்கு எதுக்கு ஏற்ற பாத்திரவானா, உண்மை என்ன, இது தெரியாம யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. யாக்கோபு 4 அதிகாரம் 12 வசனத்தில் பார்க்கும்போது நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவர் ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே ரைட்ஃபுல் ஜட்ஜ், அவரே நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் தான் நியாயம் தீர்ப்பார். இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிமான், அவர் நீதிபர். அல்லேலூயா. மற்றவர்களை கொடுத்து சாப்பிட்டு நீங்க யாருங்க? மற்றவங்க மேல பழி சொல்ல நீங்க யாரு? அல்லேலூயா. உண்மை என்ன தெரியல, என்ன நடந்ததே தெரியல, குற்றப்படுத்துக்கு முன்னாடி பண்ணிக்க கூடாது. தீமை செய்யும் கால் விரைந்து விடக்கூடாது. விலகி இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்கணும். பிரியமானவர்களே, அவனை குற்றப்படுத்த நீங்க யாருங்க? ஆமென். செய்கிற நன்மை தீமைக்கு உரிய நியாயத்துக்கு வரும். கட்டடத்திலிருந்து மறந்துடாதீங்க. 2 கொரிந்தியர் 5:10 சொல்லப்படுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரீரத்தின் நிமித்தமாக உங்க சரீரத்திலிருந்து எல்லாம் புறப்படுதுங்க. காமவிகாரம், வேசித்தனம், வஞ்சனை, இந்த நாவு மோசமானதுங்க. கண்ட காரியத்தையும் பேசுது, பொல்லாங்க பேசுது, தீவினை செய்கிறது, மற்றவங்களை குற்றப்படுத்துது. அல்லேலூயா. அதன் பலனை அடைந்தே தீர்வீர்கள். பிரியமானவர்களே, எச்சரிக்கையோடு நீங்க பேச வேண்டும். மற்றவங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வார்த்தை விட்டுறாதீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவரத்துல கணக்கு ஒப்பிட வேண்டும். நியாயாசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் நிற்க வைப்பார். கணக்கு கேட்பார் ஆண்டவர். மறந்துடாதீங்க. பிரியமானவர்களே, மத்தேயு 7:1 பார்க்கும்போது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மற்றவர்களை குற்றவாளி சொல்றதுக்கு முன்பாக நீ எத்தனை குற்றம் செய்தப்பா? நீ எதெல்லாம் மறைச்சிருக்கிற? உனக்கு எதெல்லாம் நீ பாவமான காரியத்தை செய்திருக்கிற? அவனை குற்றப்படுத்துறியே, நீ ரொம்ப ஒழுக்கமா? நிதானித்து பாருங்க பிரியமானவர்களே. யோபு சோதிக்கப்படும் பொழுது அவரை நலம் விசாரிக்க 3 நண்பர்கள் வந்தாங்க. எலிபாஸ், பில்தாத், சோப்பார். அவங்க தொலைவில் இருந்து வந்தாங்க. யோபு வேதனையோடு இருந்தனால 7 நாட்கள் பேசாம இருந்தாங்க. அவர் யோபோடு கூட சேர்ந்து அழுதாங்க. இதுதான் உண்மையான நண்பர்கள் இல்லையா? இப்போ ஆரம்பம் பிடிக்கிறது. இந்த நண்பர்கள் அழுவதை பார்த்து யோபுக்கு வேணா கொஞ்சம் ஆறுதல் கிடைத்திருக்கலாம். நண்பர்கள் கூட நிற்கிறாங்களே. ஆனா பின்னர் என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் யோபுவை குற்றம் சாட்ட தொடங்கிட்டாங்க. யோபு குற்றவாளி என்று நினைத்து அவரை கண்டபடி பேச ஆரம்பிச்சாங்க. எலிபாஸ் சொல்றான், யோபு செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இந்த துன்பத்தின் காரணம். இந்த துன்பம் அந்த தேவன் செய்த பாவம் தான். தேவன் ஒரு மணியும் பாவம் இல்லாம காரணம் இல்லாம அவர் தண்டிக்கிற தேவன் இல்லைன்னு எலிபாஸ் சொல்றான். பில்தாத் சொல்றான், யோபுவின் பிள்ளைகள் பாவம் செய்ததால செத்து போனாங்க. யோபுவின் மனம் திரும்பலனா அவன் மறுபடியும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்றான். சோபார் சொல்றான், கடினமாக பேசுறான். யோபு செய்த பாவத்திற்கு அவன் அனுபவிக்கும் கஷ்டம் ரொம்ப கம்மி தான். இன்னும் அதிகமாக அனுபவிச்சுட்டு இந்த சோபார் சொல்றான். இதுக்கு பின்னாடி வந்த எலிஹு என்பவன் அவன் சொல்றான், யோபு மூத்தவர்களுக்கு தகுந்த மரியாதை செலுத்துவதில்லை. தேவன் தகுந்த பாதம் புகட்ட அவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார். பெருமையினாலே அவன் விழுந்து போனான்ட்டு இந்த எலிஹு சொல்றதை பார்க்கிறோம். இவர்கள் மேல கர்த்தருடைய கோபம் வந்தது. பிரியமானவர்களே, யோபை போல என்னை பற்றி நிதானித்து நீங்க பேசாம நீ என்ன பண்ற, உண்மைக்கு புறமான காரியத்தை பேசணும்னு சொல்லி ஆண்டவர் கோபப்பட்டார். ஆண்டவருடைய கோபத்தின் வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ போய்ட்டு பலிகளை செலுத்து. 3 பேர் ஓடி போய் பலிகளை செலுத்து கொண்டு வராங்க. யோபுட்ட கேட்கிறாங்க, யோபுவே எங்களுக்காக நீ ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது யோபு ஜெபம் பண்றாங்க. அப்பொழுது யோபுவின் சிறுவரிப்பை ஆண்டவர் மாற்றினார் பார்க்கிறோம். மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக நீங்க யார் என்று நிதானித்து பேசுங்க. பிரியமானவர்களே, மனித சிந்தனைகள் வேறு, கர்த்தருடைய சிந்தனைகள் வேறு. மற்றவர்களை பாவி என்று சொல்வதற்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவன் ஆராய்ந்து அறிந்து பாருங்க. ஹல்லேலூயா. இவனுக்கு இந்த தண்டனை நல்லதுதான், இவன் செஞ்சதுக்கு அனுபவிக்கட்டும். இந்த காரியத்தை நீங்க பேசக்கூடாது. வார்த்தை விட்டுறாதீங்க, கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே குற்றவாளிகளை தீர்ப்பதற்கு முன்பாக நீங்க நிதானித்து பேசுங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க.